ஹலோ கைஸ், நான் பெங்களூர்லேருந்து பெங்களூர் வந்தப்போ என்னென்ன வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன்னு பார்க்கலாமா? வீட்டுக்கு போகும்போது வெறும் 2 ட்ரெஸ்ஸை ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஆனால் திரும்ப வரும்போது அந்த பேக்கும் ஃபுல்லாக இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு பையும் இருக்கும் கையில். வீட்டுக்கு போனால் திரும்ப வரும்போது எப்போ இந்த சிப்ஸ் கொண்டு வருவேன். சிப்ஸ் ஆல்ரெடி பாதி கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த நூடுல்ஸ் பேக்கெட் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் டீ பவுடர் இங்கே கிடைக்காதான்னு கேட்காதீங்க. இங்கே கிடைக்குது, ஆனால் வீட்டில் குடிக்கிற மாதிரி டேஸ்ட் இல்லை. ஸோ வீட்டில் எந்த டீ பவுடர் வாங்குறாங்கன்னு கேட்டு அதே டீ பவுடர் வாங்க சொன்னேன். அப்புறம் அம்மா சிக்கனை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இங்கே தனியாக இருக்கேன் இல்லையா, எனக்காக மட்டும் சிக்கன் போய் வாங்க முடியாது. ஸோ இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் இஞ்சி தீயல் கொண்டு வந்திருந்தேன். எப்போவாச்சும் சமைக்க பிடிக்கலன்னா ஜஸ்ட் தயிரும் இதுவும் வச்சு சாப்பிடலாம் இல்லையா, அதனால. அப்புறம் அரிப்பொடினா அவ்ளோஸ் பொடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நாங்கள் வீட்டில் அரிப்பொடின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் அம்மா கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு பண்ணி கொடுத்தாங்க. இதிலே கோகோனட் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஜஸ்ட் இதை சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு பண்ணி ஜஸ்ட் வேக வச்சு சாப்பிடணும். லாஸ்ட்டாக என்னோட ஃபேவரட் சம்மந்தி பொடி தான் கொண்டு வந்திருந்தேன். ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூர் வரதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அம்மா இது பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போதே பாதி அளவு காலி பண்ணிட்டோம்.